ஹாய் யூடியூப் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்குமெண்ட் ஸ்கேனர் மூலமாக ஒரு டாக்குமெண்ட், ஒரு பிளாக்காக இருக்க டாக்குமெண்ட்டை எப்படி கொஞ்சம் பிரைட்டாக கலர் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், சப்போஸ் அவங்க புக்கு ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த டாக்குமெண்ட் ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு டாக்குமெண்ட் ஸ்கேனர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் உங்கள் மொபைலில். நான் ஆல்ரெடி மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் பிரிண்ட் எடுக்கணுமோ, சப்போஸ் எந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு ப்ரைட்டாக வேணும்னு நினைக்கிறீங்களோ, பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிளாக்காக இருக்குது, ப்ரைட்டாக வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். டாக்குமெண்ட் ஸ்கேனருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை நீங்கன்னா டைரெக்டாக போயிட்டு டாக்குமெண்ட் ஸ்கேனரில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக க்ராப் பண்ணிக்குவோம் இந்த சைஸ்க்கு. எடிட் கொடுத்துட்டு கலர் ஃபில்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இந்த கலர் ஃபில்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எது நல்லா இருக்குது, நல்லா பிரிண்ட் வருதுன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு ஃபில்டராக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இது கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது, லெட்டர்ஸ்லாம் ப்ரைட்டாக இருக்குது. இது பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு, இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது எல்லாத்த விட. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு ஷேர் டு பிரிண்டர், இல்லைன்னா நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறமா எடுத்துக்கலாம்.